கடந்த பதிவில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த யாதகத்தின் தொடர்ச்சியைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். முதல் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த யாதகத்தை எந்த இடத்தில் விட்டோமோ அதிலிருந்து யாதகரின் வாழ்க்கையின் இறுதி பயணம் வரை இதில் பார்க்க இருக்கின்றோம். யாதகத்தின் கிரக நிலைகளை ஒரு தடவை பார்த்து விடுவோம். இந்த யாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு, கன்னியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், துலாத்தில் புதன் மற்றும் சனி, தனுசில் கேது மற்றும் சந்திரன், மகரத்தில் குரு. இந்த யாதகத்தை பொறுத்தவரை நாங்கள் குருவை ஜீவகாரகனாக எடுத்து நாங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தோம். அவர் மகரத்தில் இருக்கின்றார். அவருக்கு 12இல் சந்திரனும் அந்த சந்திரனுக்கு பின்னால் கேதுவும் இருக்கின்றனர். அப்போது இந்த யாதகருக்கு முன்னால், அதாவது முன்னால் ஒரு பெண் சகோதரம் பிறந்திருக்கிறது. அந்த பெண் சகோதரத்துக்கு முன்னால் யாரும் இல்லை. ஏன்? கேது இருக்கிறார். கேது தடை பண்ணக்கூடிய கிரகம். அப்போ அந்த சகோதரத்துக்கு முன்னால் யாரும் இல்லை. அதாவது இந்த யாதகருக்கு மூத்த பெண் சகோதரம் ஒன்று உண்டு. அது சந்திரன். ஆனால் அந்த சந்திரனும் கேதுவும் ஒருவருக்கொருவர் பகை. அதனால் சந்திரனோடு கேது சேரும்போது அந்த சந்திரன் பாதிக்கப்படுகின்றார். அப்போ அந்த மூத்த பெண், அதாவது மூத்த சகோதரத்துக்கு ஆயுள் குறைவு என்று சொல்லலாம். இந்த யாதகர் நன்றாக படித்த ஒருவர், மெலிந்த உடம்பை உடையவர். யாதகரின் தந்தை ஒரு விவசாயி. ஏன்? சூரியன் தந்தையை குறிப்பவர். அவர் பச்சை பசேலென குறிக்கும் புதன் வீட்டில் இருக்கின்றார். அந்த வீடு நிலம் சார்ந்த வீடு, மரக்கறிகள் போன்ற நல்ல பயிர்களை குறிக்கும் வீடு, நல்ல விளைச்சலை குறிக்கும் வீடு. அதனால் தந்தை ஒரு விவசாயியாக இருப்பார் என்று சொல்லலாம். அவரோடு பார்த்திங்கன்னா சுக்கிரன் சேர்க்கை. அப்போ அந்த விவசாயம் மூலம் கிடைத்த லாபத்தை சேர்த்து சொத்துக்கள் வாங்கி வைத்திருப்பார் என்று சொல்லலாம். 2ஆம் வீட்டில் சனி இருக்கின்றார். அது அவரது மகன். அவரை பார்த்திங்கன்னா செவ்வாய் நேருக்கு நேராக பார்க்கின்றார். தந்தை சொந்தமாக நிலங்களை வைத்திருப்பார் என்று சொல்லலாமே. செவ்வாய் வறண்ட நிலங்களை குறிப்பவர். மகனை நோக்கி பார்க்கின்றார். மகனுக்கு பின்னால் தந்தை இருக்கின்றார். சூரியனுக்கு அடுத்த வீட்டில் சனி ஆகிய மகன் இருக்கின்றார். அவரை செவ்வாய் பார்க்கின்றார். செவ்வாய் இளைய சகோதரர்களையும் குறிக்கும். சனி புதனோடு சேர்ந்திருக்கின்றது. செவ்வாயும் புதனும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள். செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள். அப்போ இங்கு பெற்றோரின் பலம் அவர்களின் சகோதரர்கள் மற்றும் மகன்களால் பகிரப்படுகிறது. எனவே பெற்றோரின் செல்வம் அவர்களின் சகோதரர்கள் மற்றும் மகன்களால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இங்கு புதனும் சுக்கிரனும் இடமாறி இருக்கின்றார்கள். சுக்கிரன் துலாத்துக்கு வரும்போது புதன் அவர் வீட்டுக்கு செல்கின்றார். அப்போ சுக்கிரனை நேரடியாக செவ்வாய் பார்க்கின்றார். அப்போ பெற்றோர் சுக்கிரனாகிய பணத்தை அவரது சகோதரர்களிடம் விட்டு விடுகிறார்கள். இங்கு இளைய சகோதரத்தை செவ்வாய் குறிக்கிறார். அப்போ சுக்கிரன் இடமாறும் போது அவர் துலாத்துக்கு வரும்போது அந்த சொத்து யாதகரின் சகோதரர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் செல்கிறது. குரு தனது முதல் சுற்றில் செவ்வாயை தொழும், அடுத்து ராகுவை தொழும், அடுத்து சூரியன், அடுத்து சனி என தொழும். அப்போ இவருக்கு 5 இளைய சகோதரர்கள் இருப்பார்கள் என்று சொல்லலாம். சுக்கிரனை தொடும்போது ஒரு இளைய சகோதரியும் இருக்கிறது என்று சொல்லலாம். செவ்வாய் இங்கு வக்கிரமாக இருக்கின்றார். அப்போ முதல் 12 வருடம் செவ்வாய் மீனத்தில் இருப்பார். ராசி மண்டலத்தை குரு ஒரு சுற்று சுற்றுவதற்கு 12 வருடங்கள் எடுக்கின்றது. குரு தனது சுற்றில் 3 தொடக்கம் 5 வயதுக்குள் மீனத்தில் நுழையும் போது இரத்த மாசுபாட்டால் யாதகர் காயங்கள் வீக்கங்களால் அவதியுறுவர். குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருடம் தங்குவர். 6 வயதில் குரு மிதுன ராசியில் நுழையும் போது காற்றோடு சம்பந்தப்பட்ட நோய் தொந்தரவுகள் ஏற்படும். ராகு வாயு குழப்பத்தை கொடுக்கின்ற வாயு சம்பந்தப்பட்ட நோய் தொந்தரவுகள் இருக்கும். ராகு வாயு சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கின்ற ஒரு கிரகம். ஆனால் இந்த நோய்களிலிருந்து குழந்தை பின்பு மீண்டு விடுவார்.
குழந்தைக்கு 9 மற்றும் 10 வயதுகளில் கன்னிக்குள் நுழையும் போது குழந்தை நீரில் மூழ்கும் அபாயம் இருக்கும். அதாவது 9 மற்றும் 10 வயதுகள் பார்த்தீங்கன்னா குரு கன்னிக்குள்ள வருகின்றார். அப்போ அந்த குழந்தை நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும். இங்கு புதன் சுக்கிரன் இடமாறி இருப்பதனால் தப்பித்து விடுவார். 14 தொடக்கம் 15 வயதில் குரு மீண்டும் மீனம் மற்றும் மேச ராசிகளில் பயணிக்கும் போது கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் மேசத்தில் இருக்கும் செவ்வாய் காயத்தை கொடுக்கின்றார். குரு 16 வயதில் மேசத்தில் பயணிக்கும் போது துலாம் ராசியில் சனி மற்றும் புதன் எதிராக இருப்பதனால் அவர்கள் செவ்வாய் மற்றும் ராகுவை தடுக்கும். அதேவேளை செவ்வாய் மற்றும் ராகு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் புதன் சுக்கிரனின் வீட்டில் இருப்பது குரு 9வது தொடர்பு கொள்வது இந்த கடுமையான பிரச்சனைகளை தடுக்கும் என்று சொல்லலாம். இதனால் அந்த ஜாதகருக்கு கல்வியில் வாழ்வில் சிறந்த முன்னேற்றம் கிடைத்தது. மிதுனத்தில் பயணம் முடித்தபின் தனது 3வது சுற்றில் குரு கன்னியில் உள்ள சுக்கிரனை சந்திக்கின்றார். அந்த சமயத்தில் திருமணம் நடக்கும் வாய்ப்பு அதிகம். குரு துலாமில் உச்சநிலையில் உள்ள சனியை சந்திக்கின்றார். அதனால் ஜாதகர் ஒரு அரச நிறுவனத்தில் நல்ல ஒரு பதவியில் நியமிக்கப்படுவார். இங்கு ஏன் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், செயல் என்பது சனியின் பலன். ஆனால் அந்த செயலின் பயனை அனுபவிப்பது குருவின் பங்காகும். குரு ஆன்மாவை சுட்டி காட்டுகிறார். குரு தனது சுற்றில் சூரியன் மற்றும் சுக்கிரன் மீது போகும். அடுத்து சனி மற்றும் புதன் மீது போகும். புதனோடு இணைந்த சனி செயல்படுகிறது. அதனால் அரச பொறியியல் கல்லூரியில் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. மேலும் குரு சந்திரனையும் ஜாதகத்தில் உள்ள குருவையும் அடுத்த வீட்டில் சந்திப்பதால் அந்த நிலை இன்னும் உயர்கிறது. இத்தகைய அமைப்புகள் ஜாதகருக்கு உயர்ந்த பதவியை அளிக்கின்றன. குரு தனது 3வது சுற்றை முடிக்கும் போது 36 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும். அந்த வயதில் தனது பிறப்பிடத்தில் பயணம் செய்யும் போது ஜாதகருக்கு பெயரும் புகழும் கிடைக்கின்றது. குருவின் 4வது சுற்றில் அவர் மீனத்தில் தனது வீட்டில் பயணிக்கும் போது கன்னியில் உள்ள சுக்கிரன் சூரியனுடன் இணைந்திருக்கும் தொடர்பை பெறுகின்றார். அப்போது ஜாதகருக்கு பித்திரு சொத்து கிட்டும். பின்னர் குரு மேசத்தில் உள்ள செவ்வாயையும் மிதுனத்தில் உள்ள ராகுவையும் 40 தொடக்கம் 42 இந்த காலப்பகுதியில் தொடுகின்றார். அப்போ ஜாதகருக்கு உயர்ந்த பதவியில் இருப்பவர்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொள்வார். பின்னர் குரு மிதுனத்தில் ராகுவுடன் சேரும் போது தனுசில் உள்ள சந்திரனின் தொடர்பை பெறுகிறார். இதன் மூலம் வெளிநாட்டு பயணங்கள் நடக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வீடு கடகம். இதுவும் குருவுக்கும் சந்திரனுக்கும் உயர்வான இடமாகும். அதனால் வெளிநாட்டு பயணங்கள் குரு சூரியனின் வீட்டான சிம்மம் கடக்கும் வரை தொடரும். குரு கன்னியில் உள்ள சூரியனை சந்திக்கும் போது ஜாதகருக்கு வெளிநாடுகளில் இருந்து வருமானம், உயர்ந்த சம்பளம், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். இது 48 வயது வரை நீடிக்கும். குரு மீனத்தில் நுழையும் வரை இது தொடரும். ஜாதகரின் குழந்தைகள் சம்பந்தமாக பார்க்கும்போது இங்கு குரு சுக்கிரனை 33 வயதில் சந்திக்கும் போது ஜாதகருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். மேலும் குரு பிறப்பிடத்தில் 36 வயதில் பயணம் செய்யும் போது ஜாதகருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். இந்த இரு குழந்தைகளும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். இவரின் இறுதி காலத்தை ஆய்வு செய்யும் போது குரு தனது 5வது சுற்றில் ராகுவை சந்திக்கும் போது ஜாதகருக்கு 53-54 வயது இந்த காலப்பகுதியில் ஜாதகருக்கு உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம்.